ஹாய் வெல்கம். நம்ம எஸ்கியூஎல் டியூட்டோரியல்ல இந்த வீடியோல வந்துட்டு லெஃப்ட் ஜாயின் பத்தி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஜாயின்ஸ் இன்னர் ஜாயின் வந்து பார்த்துருக்கோம். ஒருவேளை நீங்க பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ ஜாயின்னா என்னங்க? நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ரெக்வயர்ட் டேட்டா இருக்கு. அதை வந்துட்டு மோர் தென் ஒன் டேபிள் யூஸ் பண்ணி தான் வந்து கெட் பண்ண முடியும்னா அப்போ வந்து நம்ம ஜாயின் கான்செப்ட் வந்து யூஸ் பண்றோம். ஸோ இப்போ வந்து லெஃப்ட் ஜாயின் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட வந்து ரெண்டு டேபிள் இருக்கு. ஸோ பாருங்க டேபிள் ஒன் பார்த்தீங்கன்னா டேட்டா. ஸோ டேட்டா டேபிள்ல வந்துட்டு இவ்வளோ டீடைல்ஸ் இருக்கு. செகண்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ். ஸோ இந்த டேபிள் நம்மளுக்கு வந்து டீடைல்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா லெஃப்ட் ஜாயின் பண்ண போறேன். ஸோ லெஃப்ட் டேபிள் வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேட்டா டேபிள், ரைட் டேபிள் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ். லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணோம்னா நம்ம ரெண்டு டேபிளையும் காமனா இருக்கிற டேட்டா பிளஸ் லெஃப்ட் டேபிள் இருக்கிற எல்லா டேட்டாவும் நம்மளுக்கு வரும். நான் வென் டயக்ராம்லயும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த ரெண்டு டேபிளையும் வந்துட்டு டிபார்ட்மெண்ட். ஸோ டேட்டா டேபிள்ல டிபார்ட்மெண்ட், டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ்ல டிபார்ட்மெண்ட் நேம். ஸோ இதை வச்சுதான் நம்ம வந்துட்டு கம்பைன் பண்ண போறோம். ஸோ நம்ம வந்து query எழுதிடலாம். select star from data. லெஃப்ட் சைட் டேபிளோட நேம் என்னங்க? டேட்டா. இப்போ நம்ம வந்து லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணணும். லெஃப்ட் ஜாயின். ரைட் சைட் டேபிளோட நேம் என்னங்க? செகண்ட் டேபிளோட நேம் டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ். ஓகே, இது ரெண்டுத்தையும் வந்துட்டு நம்ம லெஃப்ட் ஜாயின் பண்ண போறோம். ஆன். ஸோ எந்த கண்டிஷன்ல நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ண போறோம்? ஸோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் டேபிள்ல பாருங்க நேம், டிபார்ட்மெண்ட், மார்க், சிட்டி, ஏஜ் இருக்கு. செகண்ட் டேபிள்ல பஸ் நம்பர், டிபார்ட்மெண்ட் நேம், டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி இருக்கு. ஓகே, நமக்கு வந்து ரெக்வயர்ட் டேட்டா என்னன்னா வந்துட்டு நேம், டிபார்ட்மெண்ட், மார்க், சிட்டி, ஏஜ். அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த டிபார்ட்மெண்டோட ஹெச்ஓடி நேமும் நம்மளுக்கு வேணும். ஸோ நம்ம ரெக்குவயர்மெண்ட் அப்படி இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா டேட்டா டேபிள்ல பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்டோட ஹெச்ஓடி நேம் இல்ல. டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ்ல தான் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியோட நேம் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு டேபிளையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணாதான் நம்ம ரெக்வயர்ட் டேட்டா வந்து கெட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் வச்சு தான் நம்ம வந்து இப்போ எழுத போறோம். ஆன் டிபார்ட்மெண்ட். ஸோ இப்போ டேட்டா டேபிள்ல இருந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் டேபிள்ல இருந்து டாட் டிபார்ட்மெண்ட் நேம். ஸோ இது ரெண்டை வச்சு தான் நம்ம வந்துட்டு கம்பைன் பண்ண போறோம். சின்டெக்ஸ் மறுபடியும் பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிளோட நேம், லெஃப்ட் சைட் டேபிள் நேம் டேட்டா, லெஃப்ட் ஜாயின். நம்ம இப்போ வந்து லெஃப்ட் ஜாயின் பண்ண போறோம். டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் இன்னொரு டேபிளோட நேம் ஆன். என்ன கண்டிஷன்லங்க நம்ம பண்ண போறோம்? இங்க பாருங்க டேட்டா டேபிள்ல இருந்துட்டு டிபார்ட்மெண்ட் காலம், டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் டேபிள்ல இருந்துட்டு டிபார்ட்மெண்ட் நேம் காலம். ஸோ இதை ரெண்டு வச்சு தான் நம்ம எழுத போறோம். ஸோ இங்க பாருங்க டிபார்ட்மெண்ட் டேட்டா டேபிள்ல டிபார்ட்மெண்ட் நேம்னு இருக்கு, டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் டேபிள்ல. ஸோ இதை ரெண்டு வச்சு நம்ம வந்து கம்பைன் பண்ண போறோம். லெஃப்ட் ஜாயின் கொடுத்துருக்கோம். ஸோ லெஃப்ட் ஜாயின் கொடுக்கறதுனால இது ரெண்டு டேபிளுக்கும் காமனா இருக்க டேட்டா பிளஸ் லெஃப்ட் டேபிள் இருக்கிற டேட்டா எல்லாமே நம்மளுக்கு வரும். ஸோ நான் வந்து ரன் பண்றேன். ஸோ பாருங்க ரன் ஆயிடுச்சு, நம்மளுக்கு டேட்டா வந்திருக்கு. ஸோ இங்க பாருங்க நேம், டிபார்ட்மெண்ட், மார்க், சிட்டி, ஏஜ் இது வந்து டேட்டா டேபிள்ல இருந்து வந்திருக்கு. பஸ் நம்பர், டிபார்ட்மெண்ட் நேம், டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி வந்துட்டு டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் டேபிள்ல இருந்து வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு டேபிளுக்கும் காமனா இருக்கிற டேட்டா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இங்க டிபார்ட்மெண்ட், டிபார்ட்மெண்ட் நேம் இந்த காலம் வச்சு தான் நம்ம வந்து கம்பைன் பண்ணிருக்கோம் இல்லையா. ஸோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் டேபிள்ல பாருங்க ஐடி, இசிஇ, சிஎஸ்சி இந்த மூணு இருக்கு. டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஐடி, இசிஇ, மெக்கானிக்கல் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காமன் டேட்டா என்னங்க? ஐடி, இசிஇ. ஸோ காமன் டேட்டா நம்ம லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணும்போது காமன் டேட்டா பிட்வீன் த டூ டேபிள்ஸ் பிளஸ் லெஃப்ட் டேபிள் இருக்கிற எல்லா டீடைல்ஸும் வரும். ஸோ லெஃப்ட் டேபிள்ல ஐடி, இசிஇ தவிர வேற என்ன இருக்குங்க? சிஎஸ்சி இருக்கு. ஸோ சிஎஸ்சியும் நம்மளுக்கு வரும். இங்க பாருங்க நம்மளுக்கு ஐடி, இசிஇ, சிஎஸ்சி நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது லெஃப்ட் டேபிள்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த ரைட் டேபிள்ல வந்துட்டு இல்ல. டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் டேபிள்ல பாருங்க சிஎஸ்சி வந்து இல்ல. ஸோ இங்க பாருங்க லெஃப்ட் டேபிள் இருக்க டேட்டா வந்துட்டு ரைட் டேபிள்ல வந்து அது இல்ல. ஸோ அதனால அது வேல்யூ என்னங்க? நம்மளுக்கு நல் வந்திருக்கு. ஸோ பாருங்க வென் டயக்ராம்லயும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு லெஃப்ட் சைட் டேபிள், ஸோ டேட்டா டேபிள். இது வந்துட்டு ரைட் சைட் டேபிள், டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் டேபிள். ஸோ இப்போ நமக்கு லெஃப்ட் ஜாயின்னா இங்க பாருங்க
காமனா இருக்க டேட்டா பிளஸ் லெஃப்ட் சைடு டேட்டா எல்லாமே வரும். லெஃப்ட் டேபிள் டேட்டா. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து லெஃப்ட் ஜாயிண்ட்ல வந்து வரும்.